ஆண்டவர் எப்பொழுதுமே பல சூழ்நிலையிலே இருக்கும்போது கர்த்தரை தேடுவதற்கு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். வேற எதுலையுமே சில காரியத்தை நம்மால் சரி செய்யவே முடியாது. பாருங்கள், சில பெரிய பெரிய ஆஃபீஸில் நம்ம போய் சிலரை அணுகும்போது என்னதான் இருந்தாலும் நம்ம போய் நின்று நம்ம போய் அந்த இடத்துல அவங்கள காமிச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வராது. தூது அனுப்பலாம், ஆட்கள் நமக்காக போகலாம். ஆனால் சில இடங்களில் நம்ம போய் நின்னாதான் மரியாதை, சில இடங்களில் நம்ம போய் பேசினாதான் அந்த இடத்துல அந்த காரியம் நடக்கும். நிறைய பேர் அந்த இடத்துல நம்ம நிற்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே போல தான் ஆண்டவரும் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்காக 1000 பேர் ஜெபம் பண்ணினாலும் ஒரு இளைப்பாறுதல் அப்படின்னு ஒன்று தேவைப்படுமானால் நம்ம தான் அந்த இடத்துல போய் நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அந்த இடத்துல நீ வாங்க, நீ எங்கே போன, அப்போ பசிக்குதுன்னா நம்ம அறியாமலே நம்ம போய் சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். நமக்கு ஒரு தாகம் எடுத்துன்னா நம்ம அறியாமலே நம்ம போய் தண்ணியை வாங்கி குடிச்சிடுறோம். அப்போ நம்முடைய சரீரத்திற்கு அது ரொம்ப தேவையாக இருக்கிறது. அதுக்கு எனக்கு பசிக்குது நீ சாப்பிடு அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல போகிறதில்ல. எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது நீ தண்ணி குடி அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. எல்லாத்துக்கும் ஆட்களை நம்ம அனுப்பினாலும் நமக்குன்னு சில காரியத்தை நம்ம தான் அதை செஞ்சாகணும். நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் சாப்பிட்டாகணுன்ற மாதிரி அதை நம்மளை தவிர வேற யாருமே அதை செய்ய முடியாது. அதே போல் ஆண்டவரும் அப்படிதான். நம்மிடத்துல என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னால், சில காரியங்களுக்கு எத்தனை பேர் நமக்காக ஜெபம் பண்ணாலும், எத்தனை பேர் நமக்காக பரிந்து பேசினாலும், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் சார், நான் உங்களுக்காக ஃபாஸ்டிங் போடுறேன் சார் அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல ஆண்டவர் யாரை எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னால், நம்மையே ஆண்டவர் எதிர்பார்ப்பார். பாருங்க, சவுலை குறித்து வேதம் சொல்லுது. சாமுவேல் கேட்குறாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், ஆண்டவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போது என்னுடைய காதில் கேட்குற இந்த ஆடு மாடுகளுடைய சத்தம் என்ன இப்படி கேட்குது அப்படின்னு சொன்ன உடனே சவுல் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், அது ஒன்றும் இல்லை, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துகிறதற்காக சில கொழுமையானவற்றை நான் தனியாக வச்சுருக்கேன்னு சொல்லுவார். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் முற்றிலுமே அழிக்க சொல்லுவார். ஆனால் இவர் அழிக்காமல் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து வச்சுருப்பார். அப்போது இவர் கேட்பார், ஏன் இதை எடுத்து வச்சுருக்கேன்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்குரியது அப்படின்னு. உடனே சாமுவேல் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். எப்போ உனக்கு பலியெல்லாம் வேணாம்ப்பா, நீ பெஸ்ட்டான ஆட்டெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்ட, மாட்டெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்ட, உடனே இதுக்காக மயங்குறவர் என்னுடைய ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பலியை காட்டிலும் எதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிதல் தான் முக்கியம். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். அப்போது சில காரியத்தை ஆண்டவரை எதையும் கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இதை தர ஆண்டவரே, சிலர் சொல்லுவாங்க, செஞ்ச பாவத்துக்கு நான் புண்ணியம் தேடுறேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? செஞ்ச பாவத்துக்கு நான் புண்ணியம் தேடுறேன்னு. செஞ்ச பாவத்திற்காக நம்ம புண்ணியம் செஞ்ச பாவத்திற்காக தேடுகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே தேடணும்னு ஒன்று இருக்கணும். நம்ம சிலர் அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு கடைசி நாட்களில் ஒரு 50 பேருக்கு சோறு கொடுத்தா சரியாக போயிடும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு 10 அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்துறா சரியாக போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படியே அது ஒரு விதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஒப்பு கொடுத்தல் தான். ஆனால் அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். 100 ரூபாய் ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு 10 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுத்த உடனே அந்த சாபம் நீங்கிருச்சுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு மனுஷன் நான் செய்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நான் இப்படி செய்ய மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்குறார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியத்தை ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுனாலையும் என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் ஆண்டவருடைய மனதை இல்லை ஆண்டவருடைய கோபத்தை மாற்ற முடியாது. ஆனால் எது மாற்றும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேரடியாக கர்த்தர் சமூகத்தில் நின்னீங்கன்னா ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், நமக்காக இறங்குவார். இப்போ பாருங்களேன், நம்ம யார் மேலே ஒரு கோபமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபோனில் பேசுகிறோன்னு வைங்களேன், 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா கூட பேசிடுவோம்.
2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுவோம், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிடுவோம். ஆனா அதே நபரை நம்ம நேர்ல பார்த்தோம்னா, சொல்லுங்களேன், நேர்ல பார்த்தோம், போன்ல பேசலாம், தூரத்துல பேசலாம். பட் ஆனா நேர்ல பார்த்த உடனே அவங்க யாராவது ஒருத்தர் வந்து பிரதர், சாரி பிரதர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, சரி சரி ஓகே ஓகே. ஆனா நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறவங்க கூட நம்ம வந்து பார்க்கல பாரு, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசல பாரு, யாராவது ஒருத்தரை தூது அனுப்பி விடுறான் பாரு. அப்போ அதுக்கு வந்து ஆண்டவர் செவி சாய்க்க மாட்டார். இளையகுமாரனை குறித்து வேதம் சொல்கிறது, தன்னுடைய தகப்பனாரிடத்துல வந்து யாராவது ஒருத்தரை அனுப்பி எங்க அப்பா எப்படி இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வாப்பா, எங்க அப்பாட்ட சொல்லு உங்க பையன் மனம் திரும்பிட்டான்னு சொல்லு, எங்க அப்பாட்ட போய் சொல்லு இந்த பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லு அப்படின்னு அனுப்பிவிடல. அப்படின்னு அனுப்பி விட்டு இருந்தா அவங்க அப்பாவால போயிருக்க முடியாது. அவங்க அப்பா எப்போ அவனை தொட்டார் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து தான் செய்த தவறை நினைத்து வருந்தி என்ன பண்றான், நான் இப்பொழுது எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு, சொல்லுங்க, தகப்பனாரிடத்திற்கு போவேன், போய் என்ன சொல்வேன்னா, தகப்பனே உமக்கு விரதமாகவும் பரத்திற்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்கிறதற்கு தகுதி இல்லை, வேலைக்காரனாய் வைத்துக்கொள். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் தவறோம். என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இதுல தான் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு பண்ணுவோம். ஏன்னா நம்ம இடத்துல அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டான்னா, வரவிட மாட்டான். இந்த எல்லாரையும் சொல்லல, தவறாக அப்படி அல்ல. இந்த இந்த இது அதுக்கு என்ன கரெக்டான நேம் என்னன்னா, இந்த புரோக்கர் மாதிரி அப்படின்னா அந்த பொருளை, அது மீடியேட்டர். இந்த மீடியேட்டர் அப்படின்ற ஒரு தொழில் இருக்கு பாருங்களேன். மீடியேட்டர்ன்ற ஒரு வேலை இன்னைக்கு, இந்த மீடியேட்டர் அப்படின்ற ஒரு ஜாப் வந்து ரொம்ப பெரிய ஜாபா இருக்குது. அகைன் வந்து இந்த மீடியேட்டர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நிறைய பேருக்கு வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்கறது, லேண்ட் சேல் பண்றது, இந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. மீடியேட்டர் அப்படின்ற அந்த ஒர்க்கில் வந்து மிகப்பெரிய தொழில் செய்கிறவர்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா அமெரிக்கா இந்த மாதிரி வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வெளிநாடுகளில் இருக்கிற பொருட்களை வந்து இந்தியாவில் அங்கே உள்ள கழிவு பொருட்களாக இருக்கும், அங்கே அது பிரயோஜனம் இல்லாத பொருளாக இருக்கும். ஆனால் அதே பொருள் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு தேசத்தில் அது வந்து வேல்யூபுளாக இருக்கும். அதை அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுப்பாங்க பாருங்க. அந்த மீடியேட்டரில் ஒரு கிலோக்கு 2 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு பெரிய சம்பாத்தியத்தில் இருப்பாங்க. இந்த மீடியேஷன் ஒர்க் வேலை பார்க்குறவங்க யாரையும் சீக்கிரமாக கனெக்ட் பண்ண விட மாட்டாங்க. அப்படின்னு சொன்னால் பையர்ஸையும் சேலரையும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லுங்களேன். இந்த மீடியேட்டருடைய மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணவே விட மாட்டாங்க. அந்த சேல் பண்ணுறவரையும் சேல் வாங்குறவரையும் அவ்வளோ சீக்கிரமாக கனெக்ட் பண்ண விட மாட்டாங்க. கொஞ்சம் இது பண்ணி பேசி அதை கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அது தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த முதலாளியை ஒருவேளை இந்த சில மீடியேட்டரை சந்திக்காம ஸ்ட்ரெயிட்டாக போய் சந்திச்சோன்னு வச்சுங்களேன், நம்முடைய பிரச்சனை வந்து ஈஸியாக சால்வ் ஆயிடும். இன்னும் வந்து இந்த வக்கீல், எல்லா வக்கீல் எல்லாம் தவறாக இல்லை, அப்படி வக்கீல் அப்படின்ற ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆப்போசிட்டாக வழக்கு போட்டவரையும் இவரையும் என்ன பண்ண மாட்டாங்க, மீட் பண்ணவே வைக்க மாட்டாங்க, அவங்கள பேசவே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் எப்படி தான் அவங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ அவன் மோசமானவன், அவன் வந்து கெடுதல் நினைக்கிறான் அப்படின்னு 2 பேரையுமே இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் புஷ் பண்ணுவாங்க. இந்த பக்கத்தில் அதான் நமக்கு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சண்டைக்காரன் காலில் வேணா கூட விழலாம், ஆனால் யார் காலில் விழக்கூடாது அப்படின்னா, சாட்சிக்காரன் காலில் விழுந்துடாதீங்க, சாட்சிக்காரனுடைய காலில் விழுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு கேப்பு. ஆனால் அதே இதை நேரடியாக போய் அந்த மனுஷனிடத்துல போய், சாரியா நான் செஞ்சது தவறு தான்யா, நீங்கள் கொஞ்சம் அனுசரிங்க, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, சரி நமக்குள்ளே என்னங்க அப்படின்றது மாதிரி கொஞ்சம் இறங்கி போயிட்டான்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக 80% மனுஷனுக்கு அந்த கோபம் மாறி, சரி என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளை தேடி வந்தானே, என்னதான் இருந்தாலும் பக்கத்தில் வந்துட்டானே, சரி ஓகே நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது நம்முடைய ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், எங்கே வரணும்னு எதிர்பார்க்குறாருன்னா, நீ என்னை தேடு, நீ என்னை தேடு, நீ என்னை தேடு, அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், சுற்றிலும் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். அப்போ வந்து தூது அனுப்புறதுனாலையோ நமக்காக ஒருத்தர் போகிறதுனாலையோ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம சத்துருடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். பாருங்க, சிலருக்கு வந்து சில மனைவி இருக்காங்கன்னு வைங்களேன், ஏங்க
சர்ச்சில் இன்றைக்கி ஒரு சின்ன தேவைன்னு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணார், ஒரு காணிக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், சரிம்மா எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, சரி ஒரு 1000 ரூபா கொடுத்துடலான்னு நினைக்கிறேங்க, சரி இதா 1000 ரூபா கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்வாங்க. அதே கணவனை பார்த்து, ஏங்க இன்னைக்கு பாஸ்டர் வந்து ஸ்பெஷலாக ஒரு ப்ரேயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, குடும்ப சமாதானத்துக்காக ஒரு ப்ரேயருங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும், குடும்பமாக பாஸ்டர் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் எப்படிப்பா வர முடியும் எனக்கு. அப்போது என்ன அப்படின்னு சொன்னால் 1000 ரூபா கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவருடைய சம்பளமே என்னவா இருக்கும், 1000 ரூபாவாக தான் இருக்கும். அன்னைக்கு காலையிலிருந்து இந்த வேலையை நைட்டு வரைக்கும் செஞ்சால் அவருக்கு 1000 ரூபா தான் கிடைக்கும். இப்போது மனசில் வந்து 1000 ரூபா ஈஸியாக தூக்கி கொடுக்குற மனுஷன் எதுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொன்னால், ப்ரேயரு, ஜெபம், ஆண்டவரை தேடுறது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஒரு வேலை வருது. இதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இதற்கு பின்னணியிலே கர்த்தரை தேட விடாதபடி, ஆண்டவரை தேட விடாதபடி சத்துரு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் தடுக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களோ சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் உறுதியாயிருப்பார்கள். அவன் கர்த்தரை தேடின போது அவர் அவனுக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ என்ன தேடு, நீ என்ன தேடு. இந்த உபவாச ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா, ஒரு பிரச்சனைக்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. தேடு, உங்க மனசு தேடட்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு வழி காமிங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு உதவியை அனுப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் வந்து உங்க சமூகத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அப்போ அவரிடத்துல போனா போதும், போனவங்களை வந்து ஒரு நாள் ஆண்டவர் வந்து வேண்டாம் அப்படின்னு தள்ள மாட்டார், நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக நிச்சயமாய். அப்போ இந்த ஆண்டுல நம்ம எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் போதிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன செய்வான் என்றால் என்னை கண்டடைவான். தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது. ஆமென். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, அதான் தேடுகிறத குறித்து ஆண்டவர் நிறைய விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. வேதத்தில் விளக்கத்தை கொடுக்கும்போது தேடுகிறத குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மோசமான ஒரு எஜமானன் அப்படின்னா இறங்காத எஜமானன், மனுஷனை மதியாத எஜமானன், அந்த எஜமானனை குறித்து சொல்றாரு. ஆனா அதே ஊர்ல அந்த எஜமானன் இருக்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு விதவை இருக்கிறார்கள். அந்த விதவை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு போய் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த எஜமானன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உனக்கெல்லாம் நியாயம் செய்யறதுக்கு எனக்கு என்ன இல்லை, டைம் இல்லை, நீ போயிட்டு வா, உனக்கெல்லாம் நியாயம் செஞ்சு நான் எனக்கு என்ன கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த எஜமானன் மனிதனை மதியாதவன். அந்த எஜமானன் நல்ல எஜமானன் கிடையாது. அதனால அந்த எஜமானன் வந்து அந்த விதவையினுடைய அந்த லேடியினுடைய காரியத்தை மனசுலே எடுக்கல. ஆனா அந்த விதவையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அடிக்கடி வந்து என்னை, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றான். அடுத்த 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு நியாயம் செய்யாமல், அதுல ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ அதுல நல்லா கவனிங்க 7வது வசனத்தை, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சில காரியங்கள் நம்ம உடனே எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஜெபத்துல, இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஒரு மாசம் ஜெபம் பண்ணி சோர்ந்து போகலாம், 6 நாள் ஜெபம் பண்ணி சோர்ந்து போகலாம், ஒரு வருடம் எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போகலாம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த விதவையை போல அவர் அந்த எஜமானுடைய மனசு இறங்குற வரைக்கும், அவர் நியாயம் செய்கிற வரையிலும், அதான் ஆண்டவரே அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வருடத்தில் என்ன தீர்மானம் எடுக்கணும்ன்ற, ஆண்டவரே நான் உங்களிடத்தில் வந்தால் எனக்கு நீர் அற்புதம் செய்வீர் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், இந்த காரியம் நடந்தேறுகிற வரைக்கும், இந்த காரியத்தில் இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், உங்க பதில் வருகிற வரைக்கும் நான் உம்மை விட்டு விலகுவது இல்லை, நான் உம்மை விட்டு விலகுவது இல்லை, நான் உங்க பாதத்தை விட்டு விலகுவது இல்லை. அதான் தேவனுடைய மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே சொல்லுங்க ஒளிய, அவ்வளவுதான். அதுக்கு கான்ஃபர்மேஷன் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, டைம் ஆச்சு, பொழுது விடியட்டும். நமக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரிடத்துல கண்டினியூவா போக முடியாம நம்மளை தடுக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, டைம் தான். நேரமாச்சு, நேரமாச்சு, டைம் ஆச்சு, எத்தனை நாள் ஜெபம் பண்றது, எத்தனை நாள் கேட்கறது. ஆனா இந்த இடத்துல தேவ மனுஷன் சொல்லுகிறான், இல்ல பொழுது விடியட்டும், என்ன விட்டுரு அப்படின்னா, இல்ல நீர் என்னை, எனக்கு ஒரே ஒரு டார்கெட் மட்டும்தான் இருக்குது, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், நான் விட மாட்டேன். எனக்கு வேற எந்த வழியும் தெரியல ஆண்டவரே. எனக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையில ஞானம் அப்படின்றது அதிகமா இருந்தது யாருக்கு அப்படின்னா, இந்த யாக்கோபுக்கு தான். தன்னுடைய பலத்தின் மேல, தன்னுடைய அறிவின் மேல ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறவர் யார் அப்படின்னா, இந்த யாக்கோபு தான். வேதம் சொல்லுது, தன்னுடைய மாமனார் 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினதுக்கு அப்புறம் கூட கலங்கவே இல்லை பாருங்களேன், பயப்படவே இல்லை பாருங்களேன். 10 முறை சம்பளத்தை ஏமாத்தி 14 வரை, கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாய் உம்மிடத்தில் சேவிக்கிறேன், 20 இயர்ஸ். தன்னுடைய வாழ்க்கையிலுடைய 20 வருஷத்தை மாமனாரிடத்துல செலவு செஞ்சுட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பும் போது எப்படி கிளம்பினாராமா? நம்ம பாடுவோமே, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏல் எல்லோகேல். சோ 20 வருஷம் ஏமாத்தினாலும் அந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது யாக்கோபு எப்படி கிளம்பல? வெறுங்கையா கிளம்பல. ஏன் வெறுங்கையா கிளம்பல அப்படின்னு சொன்னா, அவ்வளவு ஞானம் அவனுக்குள்ள இருக்குது. சரிப்பா, நான் இப்ப போறேன், நீ என்ன சொல்ற? கடைசியா புள்ளி உள்ளவைகள் எனக்கா, வரி உள்ளவைகள் எனக்கா, சரி ஓகே பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி, அது தண்ணி குடிக்க வரும்போது வாதுமை பட்டைய தோலை உரிச்சு போட்டு அதுல ஆட்டு மந்தைகளை பெருகி பாருங்க. அவ்வளவு அப்போ தன்னுடைய ஞானத்திலையும் தன்னுடைய பலத்திலையும் அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் யாப்போக்கு என்கிற ஒரு நதியில முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரே எல்லாரையும் நான் ஜெயிக்கலாம், ஆண்டவரே எல்லாரையுமே நான் ஜெயிக்கலாம், ஆண்டவரே எல்லாரிடத்துல மனசுலையும் நான் சம்பாரிச்சலாம், ஆண்டவர் இந்த உலகத்துல 100% நான் ஜெயிக்கலாம், ஆண்டவரே. ஆனா அதுல ஒரு முழுமை எனக்கு கிடைக்காது. எப்போ எனக்கு முழுமை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நான் உங்கள்கிட்ட நின்று நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய. அதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ ஏமாந்துருக்கிற. ஏன்னா உன்னிட்ட இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாரும் உன்னை குணமாக்குறாங்க. ஆனா எப்படி உன்னை குணமாக்குறாங்க சொல்லுங்க? உன்னை மேல் பூச்சா குணமாக்குறாங்க, வெளியில உன்னை குணமாக்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சீல் இருக்குது, ரணம் இருக்குது. இந்த மேய்ப்பர்கள் வெளிக்காயத்தை ஆற்றிட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உனக்குள்ள ஆள. நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, என்னிடத்தில் வா, நான் எங்க இருந்து உன்னை ஹீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, வெளியே இருந்தல்ல, எங்க இருந்து ஹீல் பண்ணுவாராமா? சத்தமா சொல்லுங்க, உள்ள இருந்தா ஹீல் பண்ணுவாரு. ஆனா அந்த இடத்துல ஹீலிங் பண்ணும்போது ஒரு உண்மையான ஒரு டாக்டர்,
ஒரு நல்ல டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, இந்த மருந்தை போடுன்னு சொல்ல மாட்டாரு. உள்ள இருக்கிற சீல் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே உள்ள இருக்கிற சீல் பிதுக்கி, நம்ம திருச்சபையில் ஒரு உடன் ஊழியர் ஒருத்தர் அசிஸ்டன்ட் ஒரு ஒரு கொஞ்சம் இயர் இருந்தாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி உடம்புல வந்து இந்த கொப்பளம் நிறைய வரும். அந்த கொப்பளம் வரும்போது அது ரொம்ப பெருசாக மாறும், அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வந்து எங்கள் வீட்டில் தான் தங்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்து அவருக்கு மெடிசன்லாம் பார்த்து பாஸ்டம்மா கொஞ்சம் நல்லா அவங்கள கவனிச்சிட்டாங்க. அப்போ வந்து பாஸ்டம்மா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டு போயிடுவாங்க. அவரை கூட்டு போகும்போது அப்போ அந்த புண்ணை என்ன பண்ணணும்னா, அறுக்கும்போது அந்த நர்ஸு அவங்க அந்த சீல் பிதுக்கும் போது அவருடைய வலி தாங்க முடியாமல் கத்துவார். அப்போ வந்து பாஸ்டம்மா சொல்லுவாங்க, என் கையை நீ கட்டியாக பிடிச்சிக்கோ, நான் அவன் பக்கத்தில் இருக்கிறேன், ஒன்றும் சின்ன பையன், ரொம்ப சின்ன வயசு தான், எங்களுக்கு பிள்ளைய போல் வளர்ந்ததுனால சரி அந்த மாதிரி அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அந்த அந்த சீல் பிதுக்கி வெளியே வரும்போது ஒரு 10 நிமிஷம் அந்த பையனுக்கு அவரால் எதுவுமே பண்ணவே முடியாது. அப்படியே அந்த வலியினுடைய கொடுமையினால் தலை சுத்து, அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களால கிளம்ப முடியும். அப்போது சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உள்காயத்தை ஆற்றும் போது நமக்கு என்னவா இருக்காது அப்படின்னு சொன்னால், நமக்கு நல்லா இருக்காது, நமக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் நிறைய நேரத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா இருக்கும். பாருங்களேன், உங்கள் புண்ணு மேலே இந்த மேலே வந்து போடுறதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி சிலர் கொடுப்பாங்க. நீங்கள் மேலே அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே அந்த ஆயில்மெண்ட் குளுமையாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ சுகமாக இருக்கும். ஆனால் அதே இது டிஞ்சரை பஞ்சில் முக்கி உங்கள் கையில் கொடுத்து புண்ணத்தோடன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆனால் 2 ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட் உள்ளவங்க வெறும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆயில்மெண்ட்டை மட்டும் கையில் கொடுத்து போடுன்னுவாங்க. ஆனால் இன்னொரு டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆயில்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முதல்ல எப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னா, டிஞ்சர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி அந்த வலியில் துடிச்சதுக்கு பிற்பாடு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில்மெண்ட். ஆனால் நம்ம உண்மையான சுகம் உள்ளே இருந்து சுகம் யாருக்கு கிடைக்கும்னா, இந்த 2 ப்ராசஸும் போடணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தர். பெர்க்மன் செய்ய ரொம்ப அழகா பாடிப்பார், காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? பாடுவோம், நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே, எப்படியும் நிறைவேற்றி முடித்து கைகளை மேல தட்டி உமக்கே ஆராதனை, சத்தம் வாய்ப்பாடு ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, அப்பனே நான் எம்மாத்திரம் பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலை தோறும் கண்ணோக்கி, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர்,
விசாரித்து மகிழ்கிறீர். நிமிடம் தோறும் விசாரித்து இப்ப கைகளை மேல உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உம்மை தேடக்கூடிய விடுதலையை தாரும் ஆண்டவரே. சொல்லுவோம் உமக்கே ஆராதனை, ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப உமக்கே ஆராதனை. எல்லாரும் பாடுங்க முழு பலத்தோடு. என்னை கூடவிட்டார், என்னை கூடவிட்டார், பொன்னாக துலங்கிடுவே. என்னை கூடவிட்டார், பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதை, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே. உம் சொல்லை உணவு போல காத்துக்கொள்வே. உம் சொல்லை உணவு போல காத்து. இப்ப கைய மேல தட்டி உமக்கே ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. அந்த பாக்கியத்தை தாங்க ஏசப்பா, தாங்க ஏசப்பா, தாங்க ஏசப்பா. எல்லாரும் உமக்கே ஆராதனை, உமக்கே. ஹல்லேலூயா. என் மீட்பரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில், இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. என் கண்கள் தானே அந்நாளில் காணும். இப்ப சொல்லுவோம் உமக்கே. அப்பா உங்க மகிமை இப்பொழுது கடந்து வரட்டும் ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. உயிருள்ள நான் எப்போது வருவீரையா, எப்போது வருவீரையா. என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா. ஓ ஹல்லேலூயா. என் உள்ளம் எப்போது வருவீரையா, எப்போது வருவீரையா. என் உள்ளம் சொல்லுங்க. நான் எண்ணி முடியா, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. விசுவாசத்தோடு அதிசயம் செய்
செய்பவரே. காயப்படும் கட்டு போடும் கர்த்தரே. காயப்படும் கட்டு போடும் கர்த்தரே. திரும்ப திரும்ப காயப்படும் கட்டு போடும். என் மேல அக்கறை உள்ளவர் நீ ஒருத்தர் மட்டும்தான். என்ன விசாரிக்கிறவர் நீங்க ஒருத்தர் மட்டும்தான். இந்த ஆண்டு உங்க ஹீலிங்கை நான் உணரணும் ஆண்டவரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. இப்ப சொல்லும் உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. ஆராதனை உயிருள்ள நாள் உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்? எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்? எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் படுப்போம்? எப்போன்னா எப்போ நமக்கு வியாதி முத்துதோ, எப்போ நம்மளால நடக்க முடியாதோ, எப்போ நம்மளால அடுத்த எந்த ஸ்டெப்பும் பண்ணாமல் இதை சரி பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறோமோ, அப்போதான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறோம். அது வரைக்கும் நடக்கிறதுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் என்னதான் உள்ளுக்குள்ள வியாதி இருந்தாலும் நம்ம நிறைய பேர் அதை என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுங்களேன், கண்டுக்கவே மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இதை விட்டுறாத, இதை விடாத, இதை உடனே ரெடி பண்ணிக்கோ, சின்னதா இருக்கும்போதே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அட நம்ம என்ன பண்ண முடியும், நான் போய் 5 நாள் வியாதியா படுக்கவா முடியும், நான் போய் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் படுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணோம். ஆனா நடக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில நம்மளை அறியாம எங்க போய் படுத்துருவோம். ஆனா ஒண்ணு, நம்ம போய் அந்த ஸ்ட்ரக்சர்ல அந்த இடத்துல படுத்தாதான் அந்த டாக்டர்னு ஒருத்தர் வருவார், அவர் டெஸ்ட் பண்ணுவார், நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. நம்ம அங்கே இருந்துட்டு டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை டாக்டர் அப்படின்னு நான் வீடியோ காலில் வருவேன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவார்னா, போமா வேலையை பாருமா, நீ வீடியோ காலில் வருவியாம்மா, நான் அவனுக்கு ரெடி பண்ண முடியாது. அப்போது அந்த டாக்டருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய சரீரத்தை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டில் ஒன்று நினச்சிக்கோங்க, நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணுன்னாலும், நம்மளை ஆண்டவர் வழி நடத்தணுன்னாலும், நம்மளை ஆண்டவர் ஹீலிங் பண்ணணுன்னாலும், ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது அவரோட செலவு செய்கிற நேரம். நம்ம ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம நேரத்தை செலவழிக்காமல் நம்மளால ஹீலிங்கை என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்கவே முடியாது. இந்த வருஷம் எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு விடுதலையை தாங்க. சம்பாதிக்கிறது பாருங்க, பலமா இருந்துட்டு வைங்களேன், இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம். ஆரோக்கியமா இருந்தா இன்னும் ரொம்ப நாள் ஓடலாம். ஆனா அது இல்லை அப்படின்னா, ஆரோக்கியமே இல்லாம கொஞ்ச நாள் ஓடுறதுக்கும் ஆரோக்கியத்தோட ரொம்ப நாள் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால இந்த வருஷத்தினுடைய தலையாய கடமை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீர் எனக்கு கற்று தருகிறத நான் உட்கார்ந்து கேட்கணும், நீர் எனக்கு சொல்லி தரணும் ஆண்டவரே, நீர் என்னை சுகமாக்கணும் ஆண்டவரே. அவர் என்னிலே துவங்குகிற, என்னிலே அவர் பண்ணுகிற ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வருஷம் ஒரு விடுதலையை மட்டும் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சிலருக்கு வாலண்டியரா ஆண்டவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா, இந்த ரெஸ்ட்டை கொடுப்பாரு. வாலண்டியர், நீ ரொம்ப ஓடிட்டே இருக்கிற, உனக்கு இந்த மாதிரி கொடுத்தார் சரிய மாட்டேன், உன்னை இப்படி பற்றி உட்கார வச்சாதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவார்? ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்கள் சும்மா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து உங்களை இப்போ உட்கார வச்சிருக்கிறாரா?
இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா இடத்துலையும் எனக்கு வேலை நினைச்சா எந்த வேலையும் தெரியல, எனக்கு சொந்தக்காரங்க நினைச்சா யார் வீட்டுக்கும் போக தெரியாது, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்றதுன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் என்ன சும்மா வச்சிருக்கிறது மாதிரியே ஒரு ஃபீல் வருதா? உங்களை சும்மா வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. உங்களை சும்மா வைக்கல. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா, உங்களுக்கு அந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை உருவாக்குறதுக்கு விரும்புகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாத்தையும் ஆண்டவர் அவனை விட்டு பிடுங்குறார், எல்லாத்தையும் ஆண்டவர் அவனை விட்டு எடுக்கிறார். எல்லாத்தையும், மனைவியினுடைய அன்பு கூட ஆண்டவர் அவனை விட்டு எடுத்துட்டாரு, பிள்ளைகளை எடுத்துட்டாரு, சொத்தை எடுத்துட்டாரு, வேலைக்காரங்களை எடுத்துட்டாரு, நல்ல வீட்டை எடுத்துட்டாரு, வருமானத்தை எடுத்துட்டாரு. எந்த வேலையும் இல்லாமல் அவனை உட்கார வைக்கிறாரு. ஆனால் எந்த வேலையும் இல்லாமல் அவனை உட்கார வைக்கும் போது ஆண்டவர் அவனை என்ன பண்றாருன்னா, அழகா ஆண்டவர் கர்த்தரவனை ஆண்டவர் உருவாக்குறார். நண்பன்னா யாருன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், சொந்தக்காரங்கன்னா யாருன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், மனைவின்னா யாருன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், பிள்ளைகளுடைய பாசம்னா என்னன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், வேலைக்காரங்க யாருன்னு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ யோபு என்ன ஆயிட்டார் அப்படின்னா, ஒரு தேறின மனுஷனாய் மாறிவிட்டார். இந்த ஜெபத்துல கர்த்தர் யாரையாவது ஒருத்தர் எதுவுமே இல்லாம ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா, நான் நம்புறேன் நீங்க கத்துக்கிறதுக்கு நேரம் இதுதான், ஏற்ற நேரம் இதுதான். கர்த்தர் உங்களை பெரிய அளவில் ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. பலத்த ஜாதிகளுக்கு ஆண்டவர் உங்களை தகப்பனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். லட்சங்களை ஆண்டவர் உங்களுக்கு நம்பி கர்த்தர் தரப்போகிறார். அதற்கு இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார். ஆண்டவர் தனியா வச்சு உருவாக்குகிறார். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் வேறு எதை குறிச்சும் கவலை வேண்டாம். வேற எதை குறிச்சும் நான் சும்மா இருக்கிறேனே, நான் இப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு எந்த வேலை இல்லையே அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். நீங்க நினைக்க வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும், ஆண்டவரே இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், எனக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு நான் என்ன 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 தாழ்த்தணும். இந்த மாதிரி நீங்க இந்த டைமிங்கை என்ன எப்படி பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மளை உருவாக்குறதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் பயன்படுத்திக்கணும்.